டெல்லி ஹோட்டல் தீ விபத்து பலி எண்ணிக்கை ஆகஸ்ட் 21 உயர்வு அதிர்ச்சியில் நாடு. டெல்லியின் மால்வியா நகர் பகுதியில் உள்ள லெமன் கிரேன் என்ற தனியார் ஹோட்டலில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஆகஸ்ட் 21 உயர்ந்துள்ளது. ஆரம்பத்தில் 10 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியான நிலையில் தொடர்ந்து நடைபெற்ற மீட்பு பணிகளுக்குப் பிறகு பலி எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தீ விபத்து ஏற்பட்ட கட்டிடம் குறுகலான தெருவில் அமைந்திருந்ததால் மீட்பு பணிகளில் சிரமம் ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எப்படி ஏற்பட்டது தீ விபத்து? தகவல்களின்படி ஹோட்டலின் பேஸ்மெண்ட் பகுதியில் அமைந்திருந்த சமையலறையில் முதலில் தீப்பிடித்ததாக கூறப்படுகிறது. பின்னர் தீ வேகமாக மேல்தளங்களுக்கு பரவி கட்டிடத்தின் பல பகுதிகளையும் சூழ்ந்தது. மொத்தம் 25 அறைகள் கொண்ட இந்த ஹோட்டலில் சம்பவ நேரத்தில் 40-க்கும் மேற்பட்டோர் தங்கியிருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அவர்களில் பெரும்பாலானவர்கள் மத்திய ஆசியா மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டு பயணிகள் என்பதும் தெரியவந்துள்ளது. உயிர்காக்க கட்டிடத்திலிருந்து குதித்தவர்கள். தீயிலிருந்து தப்பிக்க சிலர் கட்டிடத்தின் மேல்தளங்களிலிருந்து கீழே குதித்ததாக நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்துள்ளனர். புகை மூட்டத்தால் மூச்சுத் திணறி உயிரிழந்தவர்களும் மேலிருந்து குதித்து காயமடைந்து பின்னர் உயிரிழந்தவர்களும் உள்ளதாக கூறப்படுகிறது. தற்போது 10-க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களில் சிலரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அனுமதி முறைகேடா? இந்த ஹோட்டலுக்கு வழங்கப்பட்ட அனுமதி மற்றும் கட்டிட விதிமுறைகள் குறித்து கேள்விகள் எழுந்துள்ளன. குறைந்த அளவிலான அறைகளுக்கு மட்டுமே அனுமதி பெற்றிருந்த நிலையில் அதற்கு மேல் அறைகள் செயல்பட்டதா என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. மேலும் தீ பாதுகாப்பு விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்பட்டதா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவு. இந்த விபத்து தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி, டெல்லி துணைநிலை ஆளுநர் மற்றும் டெல்லி முதலமைச்சர் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தின் உண்மை நிலையை கண்டறிய உயர்மட்ட விசாரணைக்கு டெல்லி துணைநிலை ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். தீ விபத்திற்கான காரணம், பாதுகாப்பு விதிமுறை மீறல்கள் மற்றும் கட்டிட அனுமதி தொடர்பான அனைத்து அம்சங்களும் விசாரணையில் கவனிக்கப்பட உள்ளன. பாதுகாப்பு விழிப்புணர்வு அவசியம். இந்த துயர சம்பவம் வணிக கட்டிடங்கள் மற்றும் ஹோட்டல்களில் தீ பாதுகாப்பு விதிமுறைகளை கடுமையாக அமல்படுத்த வேண்டிய அவசியத்தை மீண்டும் ஒருமுறை நினைவூட்டியுள்ளது. பல உயிர்களை காவு வாங்கிய இந்த விபத்திற்கான காரணங்கள் வெளிவருவதற்காக நாடு முழுவதும் மக்கள் காத்திருக்கின்றனர்.